இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், எப்படி நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா எமோஷனல் சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். இதுதான் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் மேஜர் பாயிண்ட், மைண்ட் செட் ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டில் இருக்கீங்க, இல்லைனா உங்களோட ப்ரெக்னென்சி இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணது இந்த வீடியோ பார்க்குறீங்க. வெல்கம் டு பேரண்ட்ஹுட், வெல்கம் டு மதர்ஹுட், வெல்கம் டு பேரண்டிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், எப்படி நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஷரண்யா, பேரண்டிங் கோச், சைல்டு அண்ட் அடலசன்ட் கவுன்சிலராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பேஜை பற்றி தெரியலனா, இந்த பேஜில் நிறைய பேரண்டிங் டிப்ஸ், உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் என்னோடய சேனல் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது 0 to 12 வீக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 3 ட்ரைமஸ்டர் பிரிப்பாங்க, ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த டைமில் தான் நீங்கள் நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க. யூரின் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ எல்லா லைஃப்பில் நடக்கிற அத்தனை சேஞ்சஸும் இந்த ஒரு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டில் தான் நடந்திருக்கும். இந்த 12 வீக்ஸில் நமக்கு மேஜராக ஃபிசிக்கலாக என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் 4 மெயின் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு கிடினஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு நாசியாக இருக்கும், அண்ட் ஒரு சில பேர்த்துக்கு பிரெஸ்ட் ஸ்வெல்லிங் இருக்கும், பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மேஜராக நீங்கள் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னோடய ஃப்ரெண்டும் நானும் ஒன்றா தான் கன்சீவ் ஆகிருக்கோம், பட் அவங்களுக்கு வாமிட் இருக்குது, நாசியாக இருக்குது, எனக்கு இல்லையே, அப்புறம் எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறது நீங்கள் என்றைக்குமே யோசிக்க வேண்டாம். ஒரு பாடிக்கும் ஒரு விதமான சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாடிக்கும் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்காது, ஒரு சில சிம்டம்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே கம்பேர் பண்ணுறத த்ரூ அவுட் ப்ரெக்னென்சிக்குள்ளே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா எமோஷனல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸை நீங்கள் கோத்ரூ பண்ணலாம், எமோஷ்னலாகவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னா, எஸ்பெஷலி மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். நம்ம பீரியட்ஸ் டைமில் வரும்போதே ஒரு விதமான கோவம், அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ நிறைய ஹார்மோன் நம்ம பாடிக்குள்ளே சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோம் இதுக்கப்புறம். ஏன்னா உங்கள் டோட்டல் பாடியை பேபியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பேபியை உங்களோட ஊமில் வச்சு நல்லா பாதுகாப்பாக சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு எல்லா ஹார்மோனும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும் உங்களோட பாடிக்குள்ளே. ஸோ அதனால் நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும். இந்த மூட் ஸ்விங்ஸில் சம்டைம்ஸ் ஒரு சில பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இப்போ சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கோவமாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு அழுகணும்னு இருக்கும். இதெல்லாம் மென்டல் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மென்டல் மூட் ஸ்விங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணலாம். ப்ரீதிங் டெக்னிக் இதுக்காக பண்ணணுமா, கிளாஸ்லாம் பண்ணணுமா அப்படின்னா, உங்களுக்கு அஃபர்டபுளாக இருந்தால் ஏதாவது ஒரு கிளாஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணலாம். இல்லைனா வீட்டிலே காமாக உட்காந்து ஜஸ்ட் கண்ணை மூடி மெடிடேட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ப்ரீதிங் டெக்னிக்ஸில் எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு இடத்துல காமாக உட்காந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக் டிவியில் போட்டு விட்டுட்டு, லைக் நேச்சர் சவுண்ட், அந்த வாட்டர் சவுண்ட்ஸ்லாம் போட்டுட்டு நான் லைட்டாக மெடிடேட் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு 5 to 10 minutes பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது மூலயமா உங்களோட மென்டல் ஹெல்த்தை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ப்ரெக்னென்சி ஜேர்னல்ஸ் அப்படின்னு நிறைய அமேசானில் இல்லை ஃபர்ஸ்ட் கிரையில் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு அதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் எழுத ஆரம்பித்தாலே உங்களோட ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸ் அந்த ஜேர்னலுக்கு போகும். ஒரு சில ஜேர்னல்ஸ்லாம் அமேசானில் நான் எடுத்து கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா சிம்பிளாக ஒரு டைரி எடுத்து அதிலே நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்னு எழுதலாம், அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் உங்களை சுற்றி ஹாப்பியான பீப்புளை சரௌண்டிங்கில் வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு. ஒரு சில பேர் வீட்டில் இருக்கும்போது பெரியவங்க எப்பயுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களோட மைண்டை அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா
ஜஸ்ட் அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளிடுங்க. அதுக்காக அவங்கள விட்டு தூரமாக விலைக்கு போக சொல்ல, அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. உங்கள் மைண்டில் ஏற்றிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா, இல்லை ஹஸ்பண்ட் கூட பேசினா ஹாப்பியாக இருக்குமா, இல்லை பிரதர் சிஸ்டர் கூட பேசினா ஹாப்பியாக இருக்குமா, ஸோ அந்த மாதிரி யார் கூட பேசினா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமோ ஸோ அவங்களோட நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதன் மூலயமா உங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த 3rd பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம், என்னென்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா அடிக்கடி டாக்டரை போய் நீங்கள் விசிட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதே ஒரு மேஜர் சேஞ்ச் நமக்கு இருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கமே நம்ம போயிருக்க மாட்டோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் நிறைய விசிட்ஸ்க்கு போவோம், செக்கப்புக்கு போகணும், ஸ்கேனுக்கு போகணும், நிறைய நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கும் மேஜராக. செகண்ட் திங் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை போர்ஷன் பை போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். லைக் ஒரு கப் ஃபுல் ஆஃப் சாதத்தை வந்து ஒரே டைமில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி 1/2 கப், அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அடுத்த 1/2 கப் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் நியூட்ரிஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குன்னா யாராவது நியூட்ரிஷனிஸ்ட்டை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் டயட் கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பர் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபுல் ரெஸ்ட் மோட்லேயே போயிடுவோம். அது வந்து என்றைக்குமே பண்ணக்கூடாது. இன்கேஸ் உங்களோட கைனகாலஜிஸ்ட் உங்களோட டாக்டர் வந்து உங்களை ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்க சொன்னால் தான் நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். உங்கள் டாக்டரை உங்களை மென்ஷன் பண்ணுவாங்க கொஞ்சமாக ஆக்டிவாக இருங்க அப்படின்ட்டு. ஆக்டிவாக இருக்கிறதுனா துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, ரொம்ப விகரஸான ஒர்க்ஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அப்பப்போ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து இல்லை லைட்டாக வந்து வாக் போகிறது, பெயிண்ட் பண்ணுறது, ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களோட மைண்டையும் உங்களோட பாடியும் ஆக்டிவாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி உங்களுக்கு எந்த சேலஞ்சஸுமே நீங்கள் வந்து அவ்வளோவா ஃபேஸ் பண்ணாமல் நீட்டாக வந்து கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்களே, அதுக்காக வந்து நான் ரெஸ்ட் எடுக்காமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எப்பப்போ ரெஸ்ட் வேணுமோ அப்பப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பப்போ லைட்டாக ஒரு 1/2 hour தூங்கி எழுந்திரிக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாஞ்சு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் another ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்கஹாலிக் இல்லைனா வந்து சிகரெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து சிகரெட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் வந்து 4th இம்பார்ட்டன்ட் மேஜர் பாயிண்ட், மைண்ட் செட் ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 questions கேட்குறேன். 3 questions சொல்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து எழுதலாம், இல்லைனா வந்து கொஷினை நோட் பண்ணிட்டு உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 9th மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேரண்ட் ஆக போகிறீங்க, பேரண்டிங் ஜேர்னியை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, மதர்ஹுட்னா என்ன அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் பேரண்ட் யூ வாண்ட் டு பி? உங்களோட சைல்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி பேரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருக்கணுமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும், இல்லை நான் நெய்பர் பார்த்தேன் அவங்கள ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இப்படி இருக்கேன், இல்லை ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ் பார்த்துருக்கேன் அவங்கள இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி பேரண்டிங் நான் பண்ணணும் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து ஒரு நோட்டில் எழுதுவீங்க. செகண்ட் கொஷின், ஹவு டு ஐ வாண்ட் டு நர்ச்சர் மை சைல்டு எமோஷ்னலி? என்னோடய சைல்டு வளர வளர அதை எப்படி நான் வந்து எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. கொஷின் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். சைல்டை மாற்றுறது இல்லை, சைல்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி அதை எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண போகிறேன். பிறந்ததுமே குழந்தை வந்து நிறையா அழுதுட்ருக்கும், பால் கேட்கும், நான் கோவப்படாமல் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ என் கூட நிறையா ஹெல்ப் வச்சுக்கணும், நான் நிறையா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து யோசித்து எழுதலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் do I need to feel confident? எனக்கு வந்து பேரண்டிங்கில் நிறைய தெரியும். ஸோ எனக்கு என்ன சப்போர்ட் வேணும்? எதர் நான் புக்கு படித்தா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நான் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன்னா அதுக்கேற்ற மாதிரி புக் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேரண்டிங்கில் இவங்க வந்து ஒரு இன்ஸ்பைரேஷன் அப்படின்னு நினச்சி அவங்களோட பேஜ், அவங்களோட பிளாக்ஸ், இல்லை அவங்களோட பேப்பர், இல்லை அவங்க புக்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து அவங்கள பற்றி எழுதி வச்சுக்கலாம்.
இல்லை நான் இவங்கள பார்த்தனாலே எனக்கு போதும், அதுலேருந்து ஒரு இன்ஸ்பைரேஷன் இருக்கும், எனக்கு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னா அது அவங்கள எழுதி வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு கிளாஸை போய் அட்டன் பண்ணணும், இவங்கள்ட்ட அட்வைஸ் நான் கேட்டேன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லை எங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் கான்ஃபிடென்ட் கொடுக்குமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி பர்சன்ஸ், அந்த மாதிரி புக்ஸ் எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்சிங்கிறது ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ண வேண்டியது. ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எஸ்பெஷலாக மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். உங்களோட மூட் ஸ்விங்ஸை நீங்கள் எப்படி கேதர் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அதை எப்படி கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ரெக்னென்சி ஹாப்பியாக வச்சுக்கிறதா இல்லைனா ரொம்ப அழுதுகிட்டே போகிறதா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.